நாங்கள் திங்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஒரு லேப்டாப் எவ்வளோ போகும்? லேப்டாப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வேற 100 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் தந்தாங்க கைஸ். வேற 100 ரூபா தான். அந்த 100 ரூபா லேப்டாப்பை நம்ம சரி பண்ணி எடுக்க போகிறோம். 100 ரூபாய்க்கு லேப்டாப் எப்படி ஆன் பண்ணிட்டு அப்போ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு GETHU VLOGZ. இன்னைக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைன்னா ஒரு பெரிய கடை. சரி, அப்படி என்னடா பெரிய கடை நீ கேட்குறீங்களா? அந்த கடை தான் சூப்பர் மார்க்கெட், அப்படி எதுவுமே இல்லை. ஆக்கர் கடை, காய்லாங்கடை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா காய்லாங்கடை. அந்த காய்லாங்கடைக்கு தான் நம்ம போகிறோம். காய்லாங்கடைக்கு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடையில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சோ மச் ஆஃப் பீப்பிள்ஸ் போடுறாங்க. அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டு தான் இருக்கும். அந்த சின்ன ஒரு ஃபால்ட்டை நம்ம சரி பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆக்கர் கடை உண்டுங்களா? ஆக்கர் கடை, ஒரு ஆக்கர் கடை. ஆமாம், எங்கே இருக்குது? ஒரு 4 கடை தான். புரியல, 4 கடை தான் கூட. ஒரு 4 கடை தான். சரி சரி. என்ன ஆக்கருக்கு பேக்கிங் போக போகிறோம்? இல்லை, நாங்கள் திங்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்கர் கடையில். ஆமாம், அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கா? டேபு, ஃபோன் எல்லாம் இருக்குங்களா? இப்போ அது கடையில் லேப்டாப் எல்லாம் இருக்குது. அது வருமானம் பார்த்து புரியல. இங்கே ஏதோ ஒரு கடை சொன்னாங்க. அதுக்கு அது ஒன்றும் இருக்காது. எனக்கு சும்மா போய் பார்ப்பாங்க என்ன மாதிரி சாதனை இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது நல்லதாக இருந்துன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம்ல. கடை எங்கே இருக்குன்னு தெரியல. 4 கடை தாண்டி கடை வரும்னு சொன்னார். நான் 7 கிலோமீட்டர் வந்தால் சின்ன கடையை காணது. கடை எங்கே இருக்குன்னு தெரியல. ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் கடை நெருங்கிட்டேன். கடை இங்கே தான் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். கடையில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கா? எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கு. இங்கே நிறைய புக்ஸுகள்லாம் இருக்குது. இல்லைன்னா ஒரு டிவி இருக்குது. இந்த டிவி இப்போ சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எடுக்காத தள்ளி விட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. இந்த டிவியா? இந்த டிவியா? இது எவ்வளவு? இது எவ்வளவு? 100 ரூபாயா? சரி பண்ணி எடுக்கலாமா? இது நல்ல கம்ப்ளைண்டாக இருக்குது. இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸு நம்ம எடுத்தா எப்படி சரியாகும் தெரியல. இப்போ வந்து நம்ம 2 ஃபோனு கிடக்கு. இந்த ஃபோன் எவ்வளவு? இந்த 2 ஃபோனும் இது ஒன்று டேபு, இன்னொன்று ஃபோனு. இது இந்த 2 எவ்வளோ ஃபோன்? இந்த 2 ஃபோனும் 20 ரூபாயா? ஓஹோ, சரி. இந்த டிவிடி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு போடலாம். நம்ம கடலட்சுமா இது நல்ல டிவிடி தான். இதில் கரண்ட் மட்டும் சப்ளை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இது வந்து எவ்வளோ போகும்? கரண்ட் சப்ளை மட்டும் நம்ம பார்த்தோம். எவ்வளோ போகும்? 20 ரூபாயா? ஓ, 60 ரூபாயா? சரி சரி. அப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னெல்லாம் அடிச்சிருக்கோம்னா, இப்போ 2 ஃபோனு, ஒன்று டேப்பு, ஒரு ஃபோனு, இன்னொரு டிவிடி பிளேயர். 60 ரூபாயா? சரி. அப்போ நான் ஒரு லேப்டாப் வேறு இருக்குது. ஒரு லேப்டாப் எவ்வளோ போகும்? லேப்டாப்பு சரி சரி. அப்போ காலங்கடையில் சரி லேப்டாப் பிளாஸ்டிக் தான் போகும். சரி, அப்போ நம்ம ஒரு லேப்டாப் எடுத்துருக்கோம். சரி, ஒரு டிவிடி எவ்வளோ? 45 ரூபா. மக்களே, நம்ம காய்லாங்கடைக்கு போயிட்டு நம்ம வந்தாச்சு. காய்லாங்கடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்லாங்கடைக்குள்ளே லைட் இல்லை கேட்டலாம். ஆக்கர் கடையில் லைட் இல்லை, அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது அங்கே ஒரு டிவி இருந்து. டிவின்னா ஒரு சின்ன மானிட்டர் தான். ஆனால் அந்த மானிட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். அந்த மானிட்டரை வச்சு எனக்கு யூஸ் பண்ண முடிகிற மாதிரி தெரியலை. நம்ம அதை சரி பண்ணுற காசுக்கு நம்ம புதியதே வாங்கலாம். அதனால் அதை நான் விட்டுட்டேன். ஒரு ஃபோன் இருந்து, அந்த ஃபோன் வந்து வேறு 20 ரூபாய்க்கு தந்தாங்க கைஸ். ஒரு ரியல்மி ஃபோனு. ஆனால் ஆக்கர் கடையில் ஃபோனெல்லாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு இப்போ தான் புதுசாக தெரியுது. ஆனால் அந்த ஃபோன் வந்து வெறும் 20 ரூபாய்க்கு அந்த பாட்டி தந்தாங்க. எல்லாமே அங்கே வெயிட் பார்த்து தான் தந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேப் தந்தாங்க. ஒரு ஃபோனு, ஒரு டேப். அந்த டேபும் 20 ரூபாய்க்கு தான் தந்தாங்க. இந்த 2 திங்ஸும் சேர்த்து நம்மளே 40 ரூபா. ஆக்கர் கடையில் வந்து ஒரு ஃபோன், ஒரு டேப், டோட்டலி 40 ருபீஸ். அதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமே காத்துட்டு இருக்கு கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வேற 100 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் தந்தாங்க கைஸ். வேற 100 ரூபா தான்.
அந்த 100 ரூபா லேப்டாப்பை நம்ம சரி பண்ணி எடுக்க போகிறோம். வேற லெவல் லேப்டாப்பு. ஆனால் யார் அப்படி கொடுத்தாங்க, யார் எப்படி கொடுத்தாங்க ஒன்றுமே தெரியல. அந்த லேப்டாப்புமே அவங்க வெயிட் பார்த்து தான் எங்களுக்கு தந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி பிளேயர் அவைலபிளாக இருந்து அந்த டிவிடி பிளேயரை நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். டிவிடி பிளேயர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் தான், அது போர்டு கம்ப்ளைண்ட், மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டு. ஸோ காய்ஸ், இப்போ நான் என்னென்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவிடி பிளேயர். டிவிடி பிளேயரில் நல்லா தான் இருக்குது காய்ஸ். MP4 டிவிடி பிளேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒயரை ஒன்றையும் காணல. இப்போ பாருங்கள், டிவிடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஒயர் மட்டும் அறுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே சிஸ்டம் எல்லாம் ஓகே தான். சரி, இதில் ஆப்டிக்கலை காணலை. என்னடா டிவிடி பிளேயர்லாம் கலந்துருக்கு, இந்த கலத்து நான் கலருமோ? என்னடா இது, டிவிடி பிளேயரை கலந்துடுச்சு. டிவிடி பிளேயர்லாம் கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், உள்ள எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதில் ரிப்பேர் பண்ணலாம் தெரியாது. சரி, நம்ம நண்பர்கிட்ட கொடுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் இப்போ காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைல் தான் நம்மளுக்கு வாங்கியிருக்கோம். இந்த ரியல்மி வெறும் 20 ரூபாய்க்கு நம்மளுக்கு தந்தாங்க கைஸ். வெறும் 20 ருபீஸ் தான். சரி, ரியல்மி மொபைல் இனி கடையில் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து டேப். இங்கே பாருங்க, ஆனால் இதில் ரொம்ப டிஸ்பிளே போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் இது வந்து லினோவா கம்பெனி ரெயின்போ 3G டேபு. இங்கே பாருங்க, எல்லாம் கலந்து தான் இருக்குது. எல்லாம் டிஸ்பிளே போய் நல்லா அடி வாங்கியிருக்கு. சரி, 20 ரூபாய்க்கு தானே தந்தாங்க, சரி பண்ண முடிஞ்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தினால தான் கைஸ் வாங்கினேன். எல்லாமே காட்டிட்டேன், லேப்டாப்பை மட்டும் காட்டலன்னு சொல்லி நினைக்காதீங்க. 100 ரூபாய்க்கு லேப்டாப் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காட்ட போகிறேன். சரி, லேப்டாப்பை பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஒரு வழியா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த 100 ரூபாய் லேப்டாப் இதான் கைஸ். இங்க பாருங்க, லேப்டாப் வேற லெவல். என்னடா 100 ரூபாய் லேப்டாப் எல்லாம் கலந்து விழுது பாருங்க கைஸ். கம்பெனி லேப்டாப்பாக லினோவா கம்பெனி லேப்டாப் நம்ம வாங்கியிருக்கோம். அடிபடியான லேப்டாப், 100 ரூபாய் லேப்டாப் கைஸ். யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆஃபர் எனக்கு கிடைச்சிருக்கு. என் நண்பனுக்கு லேப்டாப்பை பற்றி 4 எழுத்து தெரியும். அதனால சரி, அவன்கிட்ட சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்க போறேன். அச்சா, ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன்டா. என்ன சொல்றாங்க, இவ்வளோ தான் இருக்கு. ஸ்டோர்ல எல்லாம் வாங்கிடா. செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் தான். செகண்ட் ஹேண்ட் தான் நினைக்கி. எவ்வளோ நான் வேற 100 ரூபா தான். ஆக்கர் கடையில் இருந்து வாங்க. காயிலாங்க கலண்டு விடுது. என்னடா லேப்டாப் எல்லாம் பார்த்து கலந்து கிடக்கு. அது இந்த உயரம் பூச்சி தள்ளிக்காது. அது 2 உயரில் தான் நிற்கிது. நானும் ஆகல. இன்னொரு லேப்டாப் இப்படி ஒரு லேப்டாப் நான் இதை பார்த்தது இல்லையே. புக்கு மாதிரி இருக்கிற லேப்டாப். என்னடா டச் புக்கு மாதிரி இருக்கு. விஷயம் விளையாண்டு வச்சிருக்கியா? என்னடா அது சார்ஜர் ஓலே இல்லை. ஓட்ட பெருசாக இருந்ததுனால போட முடியும். எவ்வளோ டஸ்டாக இருக்கு. தூக்கி போடுறதுக்காடா நான் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 100 ரூபா கொடுத்து அது வாங்கிட்டு வந்ததை தூக்கி போடுறது தப்பு இல்லடா. டேய், போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாரு. நீ இதில் என்ன இருக்குது, இது ஒர்க் ஆகும். நான் ஒர்க் பண்ண வச்சிடறேன். சரியா? சரி பண்ணி கொடுறா. ஏதோ சொல்கிற. நான் சின்ன ஒரு கார்டு மாதிரி இருக்கு. இந்த கார்டு தான் இந்தியன் படம் பார்த்தியா? இந்தியன் படத்தில் சிட்டிக்கு அந்த செஸ்ஸில் சொருவான்ல ஒரு சிப்பு, அந்த சிப்பு தான் இது. நான் ஒரு பைத்தியக்கார பையடா. என்னடா பண்ணேன் ஏன்னு கேட்டு நான் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணல. பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணாமே 6 மணி பார்க்குறேன். எங்கடா பேட்டரி? என்னடா இந்த டப்பாவில் பேட்டரி இருக்கு. இதுதான் பேட்டரி. எங்கடா இருக்கு பேட்டரி? இதோ இருக்கு. இதுதான் பேட்டரி. எங்கே இருக்கு? இதோ இருக்கு பாரு. ஆன் ஆயிடுச்சு. எங்கடா? இது ஆன் ஆயிடுச்சு. இது வந்து டேய் இப்பறா. டேய் நண்பா, 100 ரூபாய்க்கு லேப்டாப் எப்படிடா ஆன் பண்ணிட்ட? அப்போ கைஸ், ஒரு வழியா நம்ம லேப்டாப்பை சரி பண்ணிட்டோம். லேப்டாப் ஆனால் கொஞ்சம் கம்ப்ளைண்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதில் மதர் போர்டில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா RAM 4GB RAM. ஆனால் இந்த கேம் எல்லாம் அந்த அளவுக்கு விளாட முடியல. லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் சும்மா நம்ம பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். மூவிஸ் வாட்ச் பண்ணலாம். ஒட்டுப்படி கேம் எல்லாம் நம்ம விளாடலாம் சொல்ல போகிறோம். லேப்டாப் எல்லாம் பெரிய அளவு கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. இருந்தாலும் 100 ரூபாய் ஒரு லேப்டாப் நம்ம டிசைட் பண்ணி கிடைக்கிறதுனா உண்மையிலே இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். இருந்தாலும் லேப்டாப் நல்லா தான் இருக்குது கைஸ். ஸோ கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி 100 ரூபாய் லேப்டாப்பை நான் சரி பண்ணி காட்டியாச்சு. லேப்டாப் எல்லாம் வேற லெவலில் இருக்குது கைஸ். லேப்டாப்பை மட்டும் காட்டியிருக்கேன். அந்த ஃபோனு, டேபு, அந்த டிவிடி பிளேயர் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? அதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் கைஸ்.
சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம் गाइस. பாய்.